வணக்கம். இது யூனிட் 4ல உள்ள if clauses இப்ப பாப்போம். யூனிட் 4ல உள்ள simple compound complex sentences தான் முந்தின வீடியோல பார்த்திருப்பீங்க. if clauses இது ரொம்ப ஒரு ஷார்ட் லெசன் தான். இந்த மூணு டைப்ஸ் முதல்ல பார்க்கலாம். if you play well you will win the match. இதான் டைப் 1. ஏற்கனவே நீங்க if clauses பார்த்திருந்தீங்கனால இது ஈஸியா இருக்கும். So if clauseல simple present tenseம் main clauseல simple futureம் இருக்கிறது டைப் 1. இதுக்கு பேரு ஓபன் டைப்னு சொல்லுவோம். சோ இந்த if clauseல இருக்கிற கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆச்சுனா இந்த மெயின் clauseல இருக்கிற ரிசல்ட் நடக்கும். நீ நல்லா விளையாண்டினா மேட்ச் ஜெயிப்பேன்னு சொல்றோம். if you play well you will win the match. if you study well you will pass the exam. அது மாதிரி if you played well you would win the match. சோ இது நல்லா கவனிங்க. ஏன்னா இது வந்து அந்த பழைய if clauses வீடியோட காமெண்ட்ஸ்லயே கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த காமெண்ட்ஸ் எல்லாம் சில பேர் போட்டிருந்தாங்க. இந்த பிளேட பார்த்துட்டு இது பாஸ்ட் டென்ஸ்னு பாஸ்ட் டைம்னு நினைச்சுக்கிற கூடாது. திஸ் இஸ் கால்ட் தி அன்ரியல் பாஸ்ட். பிளேட் வந்து பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம் தான், ஆனா இது வந்து ஒரு பாஸ்ட் டைமை குறிக்கல. நீ நல்லா விளையாண்டினா மேட்ச் ஆக்சுவலி இந்த ஃபர்ஸ்ட் டைப்புக்கு எப்படி நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றோமோ அதே மாதிரி தான் இந்த செகண்ட் டைப்புக்கும் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். நல்லா விளையாண்டினா மேட்ச் ஜெயிப்ப. ஆனா இதுல என்ன டிஃபரன்ஸ்னா இது நம்மளுக்கே தெரியும் அவங்க நல்லா விளையாட மாட்டாங்கன்னு. திஸ் இஸ் ஜஸ்ட் அன் இமேஜினரி கண்டிஷன். சும்மா இமேஜின் பண்ணி சொல்றோம், நம்மளுக்கு தெரியும் அது நடக்காது. இம்ப்ராபபிள் இமேஜினரி சிச்சுவேஷன்ஸ்க்கு தான் இந்த செகண்ட் டைப் நம்ம வந்து யூஸ் பண்றோம். அப்ப இங்க பாஸ்ட் டென்ஸை போட்டுடுறோம். இங்க வந்து would பிளஸ் பேஸ் ஃபார்ம் இல்ல could பிளஸ் பேஸ் ஃபார்ம் இல்ல should எல்லாம் போடலாம். So if you played well you would win the match. if you play well you will win the match ஒண்ணு கிடையாது. ஆனா தமிழ்ல நம்ம அப்படிதான் சொல்ல முடியும். there's no other way you can say it. நல்லா விளையாண்டிருந்தீனா அப்படின்னு சொன்னா அது தேர்ட் டைப் ஆயிரும். ஓகே, சோ அது கிடையாது. இது வந்து பாஸ்ட்ல முடிஞ்சதை பத்தி நம்ம பேசல. இது பிரசன்ட் தான் பேசுறோம். பிரசன்ட்ல ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா ஃபியூச்சர்ல இந்த விஷயம் நடக்கும்னு. இதுவும் பிரசன்ட் தான், இப்பதான் பிரசன்ட் பத்தி தான் பேசுறோம். ஆனா அது நடக்காத விஷயம், இமேஜினரி. இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து if clauses exercises நல்லா பண்ண முடியும். தேர்ட் டைப், if you had played well you would have won the match. இது பேரு unfulfilled condition. தேர்ட் டைப் இது வந்து பாஸ்ட்ல நடக்கல. பாஸ்ட்ல ஒரு விஷயம் நடக்கல, ஆனா நடந்திருந்தா என்ன நடந்திருக்கும்னு சொல்றதுதான் இந்த தேர்ட் டைப். நீ நல்லா விளையாண்டிருந்தீனா அப்படின்னு சொல்லும் போதே நம்ம என்ன மீன் பண்றோம்? நீ நல்லா விளையாடல. ஓகே, so if you had played well நல்லா விளையாண்டிருந்தீங்கன்னா என்ன நடந்திருக்கும்? மேட்சை ஜெயிச்சிருந்திருக்கலாம்னு சொல்றதுதான். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? நல்லா விளையாடல, அதனால மேட்சை ஜெயிக்கல. ஓகே, so nothing can be done about it now. இது வந்து நம்ம ஒன்னும் செய்ய முடியாது. இருந்தாலும் சும்மா ஒரு நம்ம சொல்றதுதான். பேச்சுல நம்ம அப்படித்தானே சொல்லுவோம், இப்படி நடந்திருந்தா இந்த கோர்ஸ் படிச்சிருந்தேன்னா நான் இந்த வேலைக்கு போயிருந்திருப்பேன் அப்படின்லாம் பீப்புள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. ஓகே, அதுவும் தேர்ட் டைப். அன்ஃபுல்ஃபில்டு கண்டிஷன், பாஸ்ட்ல நிறைவேறாத விஷயங்கள். ஆனா சும்மா நம்ம சொல்றோம் இந்த கண்டிஷன் நிறைவேறி இருந்துச்சுன்னா இந்த ரிசல்ட் கிடைச்சிருந்திருக்கும்னு சொல்லி. ஓகே, நம்ம இப்ப இதை பேஸ் பண்ணி தான் if clauses exercises பார்க்க போறோம். யூனிட் 4ல pages 124 and 125. okay, let me share the screen. okay, so conditional clauses type 1, type 2, type 3 இப்ப நம்ம பார்த்தது தான். அது ஒரு பேட்டர்ன் தான் அதுல போட்டிருக்கு. நம்ம டாஸ்க் எடுக்கலாம். இப்ப டாஸ்க் 1, read the following sentences and fill in the blanks. if I dash a spider I dash webs. ஸ்பைடரா நம்ம இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. சோ இது வந்து கம்ப்ளீட்டா நடக்க முடியாத விஷயம், ரியாலிட்டியில நடக்காது இது. சோ இது ஒரு இமேஜினரி கண்டிஷன். அப்ப செகண்ட் டைப்ல நம்ம if I were a spider ன்னு போடணும். ஜெனரலி I, he, she இதுக்கெல்லாம் நம்ம பாஸ்ட்ல வந்து be verbs was தான் போடுவோம். ஆனா இந்த if clause உடைய செகண்ட் டைப்ல were போடுறோம். ரெனன் மார்டின்லயும் were தான் போட்டிருக்கோம். நிறைய கிராமர் புக்ஸ்ல பாத்தீங்கன்னா were தான் போடணும்னு இருக்கும். ஆனா ரேமன் மர்ஃபில wasம் போடலாம்னு இருக்கும். ஆனா நீங்க were போடுங்க. ஓகே, நீங்க வாஸ் போட்டு அப்புறம் அதுக்கு மார்க்ஸ் கிடைக்காம போயிடாம if I were a spider I would weave webs. if I were
a spider, I would weave webs. So silandi valai pinnuven adu mari. Okay, so idu vandu idan the second type pattern. If clause la past tense the main clause la would plus base form. Okay, second sentence. If Raj dash a sculptor, he dash beautiful ideals. இது அதே மாதிரி ஒரு இமேஜினரி கண்டிஷனாவே நம்ம டைப் 2 மாதிரியே தான் அது. If Raj were a sculptor, ஏன்னா இங்க ஐக்கும் வேர் தான் போடுறோம், ஹீக்கும் வேர் தான் போடுறோம். Raj, he, okay. If Raj were a sculptor, he would make beautiful ideals. Would make-ம் போடலாம், could make-ம் போடலாம். If Mary had an umbrella, எல்லாம் டைப் 2 பாருங்க. If clauseல past tense பார்த்தாலே மெயின் clauseல ஈஸியா நீங்க would போட்டு பேஸ் ஃபார்ம் போட்டுற வேண்டியதான். மேரி கிட்ட ஒரு கொடை இருந்துச்சுன்னா எனக்கு கொடுப்பா, she would lend it to me. ஆனா ரியாலிட்டி என்ன, ஃபேக்ட் என்ன, அவகிட்ட கொடை இல்ல. அப்ப அவட்ட கொடை இல்லைன்னு நம்மளுக்கு தெரிஞ்ச பிறகும் நம்ம சும்மா சொல்றோம் அவட்ட கொடை இருந்துச்சுன்னா எனக்கு தருவா அப்படின்னு. அதுதான் இந்த சென்டென்ஸ் ஓட மீனிங். If Mary had an umbrella, she would lend it to me. Number 4, Rex would have played with me. So இங்க பாருங்க மெயின் clause முதல்ல வந்துருச்சு. Rex would have played with me, would have played. Third type ஞாபகம் வருதா? Rex would have played with me if he dash time. So இந்த சென்டென்ஸ் நம்ம எழுதியே டிஸ்கஸ் பண்ணலாம். So Rex would have played with me சொல்லும் போதே அவன் நம்ம கூட விளையாடலைங்கிறது தான் விஷயம். என் கூட விளையாண்டு இருந்திருப்பான். எப்ப அவனுக்கு டைம் இருந்துச்சுன்னா, அப்ப அவனுக்கு டைம் இல்லைங்கிறது தான் ரியாலிட்டி. Rex would have played with me if he dash time. Verb என்ன கொடுத்திருக்கு, has கொடுத்திருக்கு bracketsல. இங்க நம்ம past perfect tense போடணும் if clauseல. அப்ப has உடைய past perfect form என்ன, had. இதுதான் கவனமா இருக்கணும். நிறைய பேருக்கு இந்த யூசேஜ் வந்து ஒரு கம்ஃபர்டபுளா இருக்காது, கான்ஃபிடென்ட்டாவும் இருக்காது. என்ன 2 had போடலாமா, ஏதோ தப்போன்னு நினைப்பாங்க. ஒரு தப்பும் இல்ல. இந்த had வந்து ஹெல்பிங் verb, இந்த had வந்து மெயின் verb. ஓகே, if he had time, அவனுக்கு டைம் இருந்துச்சுன்னா என் கூட விளையாண்டு இருந்திருப்பான். டைப் 3. ஓகே, நெக்ஸ்ட். Oh, it's the next page. Okay. If I were you, I dash this offer. So, ஆரம்பிக்கிறதே செகண்ட் டைப்னு தெரிஞ்சிருச்சுல. If I were you, imaginary condition. அப்ப I would accept this offer. If I were you, I would accept this offer. நான் நீயா இருந்திருந்தேன்னா, உன் இடத்துல நான் இருந்திருந்தேன்னா இந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணுவேன். அப்ப நம்ம வந்து இன்னொருத்தரா இருக்க முடியுமா? நாட் பாசிபிள் அட் ஆல். அப்ப அது ஒரு இமேஜினரி சிச்சுவேஷன். We dash story books for kids if we allot time for storytelling. ஸ்டோரிடெல்லிங்காக நம்ம டைம் அலாட் பண்ணணும்னா நம்ம வந்து ஸ்டோரி புக்ஸ் செலக்ட் பண்ணணும் கிட்ஸுக்காக. அப்ப we should போடலாம். We should select story books for kids. இங்க வந்து காமா போடக்கூடாது. இஃப் கிளாஸை வச்சு ஆரம்பிச்சோம்னா தான் காமா போடணும். இங்க இருக்கு பாருங்க இ, இங்க காமா கட்டாயம் போடணும், இங்க கட்டாயமா போடக்கூடாது. ரைட், மெயின் கிளாஸை வச்சு ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா there is no comma here. We should select storybooks for kids if we allot time for storytelling. So முந்தின சென்டென்ஸ்ல கூட அந்த மாதிரி தான் ஏதோ காமா போட்டுருந்துச்சுன்னு நினைக்கிறேன். Yes. So that's also an error. The last sentence பாருங்க. Rex would have played with me. இங்க காமா போட்டிருக்கு, காமா போடக்கூடாது. இங்க எல்லாம் கரெக்ட். ஸ்பைடர், ஸ்கல்ப்டர், அம்ப்ரெல்லா பக்கத்துல எல்லாம் காமா போடணும். இஃப் கிளாஸ் வச்சு தான் ஆரம்பிக்குது. சபார்டினேட் கிளாஸஸ் நம்ம முதல்ல போட்டுட்டு அப்புறம் மெயின் கிளாஸை போட்டோம்னா காமா போடணும். மெயின் கிளாஸை முதல்ல போட்டு அப்புறமா சபார்டினேட் கிளாஸ் போட்டோம்னா காமா தேவையில்லை. ஓகே, ரைட், நெக்ஸ்ட். G, the education minister dash our school tomorrow
if he goes by this way. Now if clause பாருங்க, if clause ல verb என்ன goes, simple present ல இருக்கு. So if clause ல simple present இருந்துச்சுன்னா main clause ல simple future. That's type 1. ஒரு நாளைக்கு எஜுகேஷன் மினிஸ்டர் நாளைக்கு இந்த வழியா போனார்னா நம்மளோட ஸ்கூலை விசிட் பண்ணுவாருன்னு சொல்றோம். will visit. The education minister will visit our school tomorrow. No comma. If he goes by this way. You will be rewarded by the wise if you dash for truth. So inge will be rewarded future tense irukku, passive voice la irukku. If you stand for truth, simple present tense, stand. If you stand for truth, நம்ம வந்து உண்மைக்காக நம்ம போராடணும்னா அந்த மாதிரி தான் அர்த்தம். இது ஸ்டாண்ட்னா அதுல நம்ம அந்த நிலைப்பாட்டுல இருந்தோம்னா அதான் அர்த்தம். You will be rewarded by the wise. By the wise means by the wise people. If my mother dash of my poor performance in the exam, she will not allow me to watch a movie. Will not allow, simple future la irka. அப்ப இந்த if clause la nama simple present la போடலாம். If my mother knows, my mother, she, அப்ப no ஓட yes போடணும். KNOWS. If my mother knows of my poor performance in the exam, நான் வந்து எக்ஸாம்ல நான் சரியா பண்ணலன்னு அம்மாக்கு தெரிஞ்சிச்சுன்னா சினிமா பார்க்க விட மாட்டாங்க. She will not allow me to watch a movie. Okay. The last one. If I had won the lottery. Now look at the verb and its tense. Had won is the verb in the past perfect tense. When நான் லாட்டரிய ஜெயிச்சிருந்தேன்னா flood victimsக்குலாம் நான் வந்து relief materials donate பண்ணியிருந்திருப்பேன். Okay. So இது வந்து I would have donated. I would have donated. இது வந்து flood லாம் அந்த சிச்சுவேஷன்லாம் முடிஞ்ச பிறகு அப்புறமா சொல்ற சென்டென்ஸ். அதே நேரத்திலேயே நம்ம சொல்றோம் அப்படின்னா இங்க பாஸ்ட் பெர்ஃபெக்ட் போடாம டைப் 2லயும் நம்ம சொல்லலாம். If I won the lottery, I would donate அப்படின்னு சொல்லி இமேஜினரி கண்டிஷனா சொல்லலாம். இது வந்து unfulfilled ஆயிரும். Had won, I would have donated relief materials for the flood victims. Okay. Task 2, rewrite the following sentences using if without changing the meaning. Unless you go for a walk regularly, you cannot reduce your weight. So இதோட அர்த்தம் என்ன? ரெகுலரா வாக் போனாலொழிய வெயிட் குறைக்க முடியாது. So இங்க if not சேர்ந்தாதான் unlessங்கிற மாதிரி. Use if. If you do not go for a walk regularly, so அந்த subordinate clauseல நம்ம if போடும்போது not add பண்ணிக்கலாம். Unless replace பண்ணும்போது. If you do not go for a walk regularly, you cannot reduce your weight. Okay. So in the sentences பார்க்கலாமா? Sindhu would not have won the world championship unless she had had single-minded devotion. So in the single-minded devotion இல்லாம இருந்திருந்தாள்னா வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்றோம். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? அன்லெஸ் எடுத்துட்டு ஸோ ஒரு 2 சென்டென்சஸ் நான் போர்டில் எழுதுனா நீங்க அந்த பேட்டர்ன் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறமா நான் அது எல்லாமே நான் ஓரலா சொல்லிட்டே போயிடலாம். இஃப் சிந்து, ஸோ முதல்ல எழுதும்போது நம்ம சிந்து நவுனை போடணும், ஷீயை போடாம. அதுக்கப்புறமா செகண்ட் டைம் ரெஃபர் பண்ணும்போது ஷீ போடலாம். If Sindhu had not had, so 2 had இருக்கு, not போடுறோம் ஏன்னா unless எடுத்துட்டதுனால not போடுறோம். If Sindhu had not had single-minded devotion, single-minded devotion அவளுக்கு இல்லாம இருந்திருந்ததுன்னா she would not have won. So இந்த part வந்து அப்படியே தான் இருக்கும், main clause. She would not have won the world championship, right? So இங்க வந்து மீனிங்கே மாத்திரவே கூடாது. இந்த not போடலைன்னா மீனிங் மாறிடும், but then you won't get marks, right? இந்த பேட்டர்ன் தான் நல்லா நீங்க தரவா வச்சுக்கணும், 3 டைப்ஸோட பேட்டர்னும். The next sentence. You will not reach your goal unless you chase your dream. You will not reach your goal if you do not chase your dream. So chase simple presentல இருக்குல்ல, அப்ப நம்ம அதோட நெகட்டிவ் வந்து do not chase ன்னு போடணும். You will not reach your goal if you do not chase your dream. No comma here. Unless we plant more trees, we cannot save our planet.
நிறைய நம்ம மரங்கள் நட்டால் ஒழிய நம்மளுடைய பிளானட்டை காப்பாற்ற முடியாது. If we do not plant more trees, once again plant வந்து நெகட்டிவ் எழுதும்போது இங்க வந்து பிளான்ட் வந்து வேர்பா இருக்கு. அதை பாத்தீங்களா? பிளான்ட் வந்து எல்லாரும் பொதுவா நவுனா தான் பார்த்து பழகிருப்பீங்க, செடி அப்படின்னு. ஸோ இங்க வந்து செடி நடுறது, மரம் நடுறதுங்கிற அந்த செயல் இருக்கே, அதுக்கும் வந்து பிளான்ட் தான் நம்ம வேர்பா யூஸ் பண்ணுவோம். If we do not plant more trees, we cannot save our planet. So இந்த plant verbன்னு தெரியல அப்படின்னா நீங்க verb தேடிட்டு கிடப்பீங்க இந்த clauseல, என்ன போடுறதுனே தெரியாம, pattern தெரிஞ்சிருந்தா கூட. Okay, if we do not plant more trees, we cannot save our planet. The rescue team would not have saved the victims unless they had received the call in time. So அவங்களுக்கு சரியான நேரத்துல அந்த கால் அவங்க ரிசீவ் பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா இந்த மீட்பு குழு ரெஸ்கியூ டீம் இந்த விக்டிம்ஸை வந்து காப்பாத்திருக்க முடியாதுன்னு நம்ம சொல்றோம். அப்ப இங்க the rescue team would not have saved the victims, அது அப்படியே வச்சுக்கிறோம் மெயின் clause, unless எடுத்துட்டு if போட்டு if they had not received the call in time. not எங்க போடணும்? hadக்கும் receivedக்கும் நடுவுல போடணும். if they had not received the call in time. Okay, the palace cannot be kept clean unless we appoint more people. You see, palace அரண்மனை பெரிய இடம். ஸோ அப்போ அதை கிளீன் பண்றதுக்கு நிறைய பீப்புள் எம்ப்ளாய் பண்ணனாதான் நம்ம பேலஸை சுத்தமா வச்சிருக்க முடியும்னு தான் சொல்ல வர்றோம். The palace cannot be kept clean, no comma, if we do not appoint more people. Okay, appoint வந்து do not appoint in negative எழுதணும். If we do not appoint more people. The portraits would not have been so natural unless the artist had given his best. Artist அவருடைய பெஸ்ட் கொடுத்திருந்தால் ஒழிய இந்த மாதிரி அழகான நேச்சுரலான போர்ட்ரேட்ஸ் அவர் பண்ணிருக்க முடியாது. The portraits அவ்வளவு நேச்சுரலா இருந்திருக்காதுன்னு சொல்றோம். The portraits would not have been so natural if the artist had not given his best. Had given a had not given ன்னு போடுறோம். எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. இது எல்லாமே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ்ல இதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த சென்டென்சஸ் கொடுத்து rewrite using if ன்னு சொல்லி கொடுக்கலாம். அப்ப கவனமா நீங்க பண்ணணும். The manager would not have selected Nitiksha unless she exhibited here இந்த she exhibited னே இருக்கு, இங்க she had exhibited னு இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா would not have selected னு இருக்குல்ல, so past perfect tenseல had போடுவீங்க unless she had exhibited good accounting skill. so அவ நல்ல ஸ்கில் எக்ஸிபிட் பண்ணியிருந்தாதான் அவர் வந்து செலக்ட் பண்ணியிருப்பாரு. The manager would not have selected Nitiksha if she had not exhibited good accounting skill. Okay, இங்க had is missing, நம்ம தான் போடணும். The policeman would not have arrested the man unless he had violated the rules. rules அவன் வந்து மீறிட்டான் ஒரு மேன், அதனாலதான் போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணாங்க. இப்ப நம்ம என்ன சொல்றோம்? அவன் ரூல்ஸை மீறாம இருந்திருந்தான்னா போலீஸ்மேன் அவனை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாருன்னு சொல்றோம். The policeman would not have arrested the man if he had not violated the rules. had violated க்கு பதிலா had not violated போடணும். Mr. Kunal would not sponsor my higher education unless I studied well. This is type 2. See, in the subordinate clauseல studied in past form பார்த்தோம்னாலே உங்களுக்கு செகண்ட் டைப்னு ஐடென்டிஃபை பண்ணணும். Mr. Kunal would not sponsor my higher education if I did not study well. ஸோ இங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் அந்த ஃபார்ம் எழுதுறதுக்கு. ஏன்னா பாஸ்ட் டென்ஸ்ல வந்து did போடும் போது ஸ்டடி போடணும், ஸ்டடிடு போட்டக்கூடாது. பேட்டர்ன் தெரிஞ்சிருந்தா கூட see, if I did not study well. ஸோ இது வந்து ஒரு பாஸ்ட பத்தியா பேசுறோம்? நோ, இப்ப பிரசன்ட் பத்தி தான் பேசுறோம். பிரசன்ட்ல நான் வந்து சரியா இது வந்து இமேஜின் பண்ணி பேசுறது தான். நான் வந்து சரியா படிக்கலைன்னா அவர் வந்து என்னோட ஹையர் ஸ்டடீஸ்க்கு ஸ்பான்சர் பண்ண மாட்டாருன்னு சொல்ல வரோம். ஓகே, Kavin will not stop flying kites unless he understands the risk involved in it. Kavin will not stop flying kites if
he does not understand the risk involved in it. So இது டென்சஸ்லாம் எவ்வளவு முக்கியம் பாருங்க. அந்த பேட்டர்ன் அந்த ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருந்தாதான் ஒவ்வொரு சென்டென்ஸ்லயும் நமக்கு வேற வேற மாதிரி verb வேற டென்ஸ்ல வரும்போது கரெக்டா அதை ஸ்பிளிட் பண்ணி எழுத தெரியணும். ஸ்டடிட் டிட் நாட் ஸ்டடினா இது, அண்டர்ஸ்டாண்ட்ஸ் வந்து டஸ் நாட் அண்டர்ஸ்டாண்ட் போடணும். do not understand போட்டோம்னா அவ்வளவுதான் தப்பு. என்ன ஹீயோட do வராதுல்ல. Unless he does not understand, if he does not understand the risk involved in it. Kevin will not stop flying kites if he does not understand the risk involved in it. So அதுல உள்ள ரிஸ்க் வந்து அவன் வந்து புரிஞ்சுக்கிறலன்னா பட்டம் விடுறத நிறுத்த மாட்டான். Tanya would not know the answer unless she referred to the answer key. Type 2, referred. Tanya would not know the answer if she did not refer to the answer key. Did not refer. My village cannot achieve 100% literacy rate unless the elders of the village cooperate with the education department. So inge my village cannot achieve. So your future la ulla possibility da nama solrom. My village cannot achieve 100% literacy rate if the elders of the village do not cooperate. Simple present tense la do not cooperate. Do not cooperate with the education department. Elders they adanaladha cooperate irukku. Adhe mari negative la do not cooperate podrom. Okay, I think so far things have been clear. So inna konjam grammar topics irukku. Na ஏற்கனவே சொன்ன மாதிரி போன வீடியோல கொஞ்சம் லேட் நைட்ல நான் வீடியோஸ் போட்டா கூட காலையில இருந்துச்சு டைம் இருந்துச்சுன்னா நீங்க பார்க்கலாம். ஓகே, இல்ல சில பேர் லேட் நைட் ஸ்டடி கூட பண்ணுவாங்க. ஐ டோன்ட் நோ. 2 நாளைக்கு முன்னாடி இந்த வீடியோஸ் போட்டிருந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஐம் சாரி. ஓகே, நவ் இந்த வீடியோஸ் நீங்க பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்க ஷேர் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். ஸோ இதுக்கப்புறம் நீங்க வீடியோஸ் பார்க்காம இருக்கக்கூடும் சில பேர். ஸோ உங்களுக்கு நான் இப்போயே விஷ் பண்ணிடுறேன். எக்ஸாம் நல்லா எழுதுங்க. இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கிட்டு டென்சஸ் அதெல்லாமே நல்லா பண்ணுங்க. நாளைக்கு எக்ஸாம் எழுதின பிறகு அப்புறம் அந்த கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணி அப்புறம் நான் ஒரு வீடியோ நாளைக்கே நான் அப்லோட் பண்றேன் சேனல்ல. ஓகே ரைட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட்.